லாந்தர் என்டர்டெயின்மெண்ட் தொடங்கி 2 வருடங்கள் ஆக போகிறது. இந்த எழுத்தாளரை சிறப்பிப்போம், கொண்டாடுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கான காரணம் என்னன்னா, ஒரு வருடமும் நான் இந்த லாந்தர் ஆர்ட் மூலமாக நடத்துகிற கூட்டங்களில் ஒரு 4 இல்லைன்னா 5 ஈவெண்ட்ஸ் ரன் பண்ணுறோன்னா, நம்ம கூடவே சமகாலத்தில் இருக்கிற நண்பர்களை, தோழர்களை, தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும் சமகால எழுத்தாளர்களை சிறப்பிக்கிற விதமாக தான் இந்த எழுத்தாளரை சிறப்பிப்போம் நிகழ்வு உருவானது. இது அவங்களுடைய எழுத்துக்கள், படைப்புகள் அதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து இயங்குகின்ற இயக்கத்தின் அடிப்படையில் இந்த எழுத்தாளர்களை நம்ம தேர்ந்தெடுத்துட்ருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ முக்கியமானது, அது குடும்பத்திற்கானதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இலக்கிய சூழல் தெரியாத, இலக்கியத்திற்கு வெளியில் இருக்கிற மனிதர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையோட அருமைங்கிறது அந்த வாரம் ஃபுல்லாக அதுக்கான திட்டமிடுதலாகவே இருக்கும். அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு சனிக்கிழமை மாலையோ குடும்பத்திலிருந்து தவிர்த்து எழுத்துக்களுக்காக, தொடர்ந்து இலக்கியத்திற்காக ஒருத்தர் ஒப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போதும், அப்புறம் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினர்கிட்ட எளிதில் டக்குன்னு ஒரு பழகி ஒரு கைட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்கிறதா இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு எழுத்தாளருங்கிற பொறுப்பில் இருந்து தமிழ் சூழலுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இயக்கத்திற்கு கொடுக்கப்படுற ஒரு சின்ன மரியாதை தான் இந்த நிகழ்வு. அதனால் இந்த வருடம் நாங்கள் ஈழத்து சூழல்லேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னு விரும்பினோம். அப்புறம் தமிழ் சூழல்லேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்க விரும்பினோம். உண்மையிலே அந்த பட்டியல் மிக நீளமானது. எனக்கு பெயர்களை நாங்கள் ஒவ்வொருத்தர் பேரை யோசிக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு 50 முகங்கள் அல்லது 100 முகங்கள் எல்லா கூட்டங்களையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற அரங்கத்தில் இருக்கிறவங்களே இருக்காங்க, ராஜலட்சுமி இருக்காங்க, அகிலா இருக்காங்க, சுபி இருக்காங்க, புனித ஜோதி, இன்னும் என்னுடைய தோழிகள், அப்புறம் இவங்க எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நிகழ்வு வரும்போது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிடுவோம், இந்த நிகழ்வுக்கு போகலாமா இல்லை வீட்டில் இருப்பாமா. இன்னொன்று நமக்கு ரொம்ப அவசியமான தேவை ஒரு ஓய்வு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு முழு தூக்கம். தமிழ்நதி கூட இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, நாளைக்கு முழுக்க நான் உறங்க போகிறேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 40+ பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. அவங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த ஓய்வுனால நம்ம அந்த கான்ட்ரிபியூட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு வார்த்தைக்கு கொடுக்குற ஒரு மரியாதை தான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கான நோக்கம் இதுதான். இன்று 2 எழுத்தாளர்களுக்கு இங்கே நம்ம கொண்டாட போகிறோம். ஒன்று தமிழ் சூழலில் மிகவும் பெரிதும் அறியப்பட்ட திரு வேல்கண்ணன் அவர்கள். ஈழத்து சூழலிலும் தமிழ் சூழலிலும் அயல் நாடுகளிலும் அதிகமாக அறியப்பட்ட, அவருடைய எழுத்துக்களுக்கென்றே மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் கூட்டமும் தங்கைகளும் தம்பிகளும் சக தோழர்களும் தொடர்ந்து இருக்காங்க. திருமதி தமிழ்நதி அவர்கள் இருவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதன் பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல வேல்கண்ணன் அவர்களுடைய மொத்த படைப்புகளையும் பேசுவதற்கான நபர் யார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது திரு கரிகாலன் அவர்கள் தான் எனக்கு முதல்ல நினைவுக்கு வந்தாங்க. கரிகாலன் அவர்கள் தொடர்ந்து தமிழ் சூழலில் என்ன மாதிரி இயங்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். களம் புதிது விருது அவர் கொடுத்துட்ருக்காங்க. அவருடைய பேச்சுக்களும் மேற்கத்திய பேச்சுக்களோடு இணைந்து ஒப்பு வைத்து பேசுகிறதுல அவர் மிகவும் சிறந்த ஒரு அணுகுமுறையை இளைய சமுதாயத்தினரிடம் நடத்தி வருகிறார். அதனால் திரு கரிகாலன் அவர்களை இதுக்கு மிகவும் சரியான நபராக இருப்பார் என்று அணுகிய போது எந்த மறுப்பும் சொல்லாமல் அவர் சம்மதம் தெரிவித்து வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தமிழ்நதி அவர்களுடைய படைப்புகள் குறித்து நான் யோசிக்கும் போது நிறைய நபர்கள் எனக்கு மனதில் வந்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய படைப்பு உலகம் மிக பெரியது. அப்படி இருந்தும் குறிப்பிட்டு சிலர் எனக்கு உள்டப்பில் நான் தமிழ்நதி அக்காவுக்கு பேசுகிறேன்னு ஒரு 2 நபர் கேட்டுக்கொண்டாங்க. ஒருத்தவங்க வெளிப்படையாக கேட்டாங்க, தமிழ்நதி அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இருக்காங்களா, இல்லைன்னா நான் பேசட்டுமான்னு. அதுவே அவங்க படைப்புக்கான வெற்றியாக நினைக்கிறேன். ஆனால் அவங்க படைப்பை நம்ம 3ஆக பிரிச்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு பிரிவு கூட இருந்தாலும் நேரம் கருதி 3ஆக பிரித்து கதைகள், நாவல், அப்புறம் கட்டுரைகள் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம். அதற்காக அவருடைய மொழிபெயர்ப்பு, அவருடைய கதை சார்ந்து திருமிகு அனுராதா ஆனந்த் அவர்களும், நாவல் குறித்து சவிதா அவர்களும், அப்புறம் கட்டுரைகள் குறித்து
சிறுகதைகள் குறித்து பாஸ்கர் சக்தி சார் அவர்களும் பேசுவதற்காக அணுகிய போது அவர்களும் சம்மதம் தெரிவித்தார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் இடம். இந்த இப்போல்லாம் வந்து கல்யாணத்துக்கு எப்படி இடம் பார்க்குறோமோ அதே மாதிரி ஹாலை புக் பண்ணுறதுல வந்து அவ்வளோ இருக்குது. இன்று மாலை நடக்க வேண்டிய நிகழ்வு ஹால் இல்லைங்கிறதுனாலேயே இன்று காலை நடந்துட்டுருக்கு. கவிக்கோ மன்றத்திற்கு என்னுடைய மிகுந்த அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஸ்ருதி டிவி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி டிவி இருக்குங்கிற தைரியத்திலேயே வந்து அயல் நாடுகளில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தெளிவாக வந்துருவாங்களா, ஸ்ருதி டிவி வந்துருவாங்களான்னு கேட்டுட்டு தான் அவங்க நிகழ்ச்சிக்கு சம்மதம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு வரவேற்புரை மட்டும் இல்லாமல் இது வந்து தொடக்க உரையாகவுமே இதுதான் இருக்கும். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்பிரதாயங்கள் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு நண்பர்களுக்காக இன்னும் வந்து எனக்கு அடுத்த வருடத்திலலாம் இதை வந்து ஒரு கேதரிங் மாதிரி நடத்துறதுக்கான விருப்பம் தான் இருக்குது. இன்று வந்து இது இலக்கிய சூழலில் இந்த மாதிரி திட்டமிட்டிருக்கு. மிக முக்கியமாக பார்வையாளர்கள்னு சொல்கிறத விட எனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் நண்பர்கள் தான் இருக்காங்க. இது நண்பர்கள் கூட்டமாக இருக்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்வை தொடங்குகின்றேன். முதல் அமர்வாக வேல்கண்ணன் அவர்களுடைய படைப்புலகம் குறித்த அமர்வு தொடங்க இருக்கிறது. அதற்காக விழாவின் நாயகன் வேல்கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு கரிகாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வேல்கண்ணன் அவர்கள் குறித்த ஒரு சிறிய அறிமுகம். அது உங்கள் எல்லாருக்குமே வேல்கண்ணனை தெரியும். அவங்க வந்து அவங்களுடைய தாயார் தகப்பனாருடைய பெயர் வந்து சு. ராமச்சந்திரன், ரா. ஜெயமணி. அவங்க 2 பேரும் எப்போவுமே வந்து ஒரு பெற்றோரோட பேரோடு அவங்களை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதன் பிறகு அவருடைய திருவண்ணாமலை அரசு மேல்நிலை பள்ளி, அந்த பள்ளியை இங்கே நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு வாழ்க்கையின் 2ஆம் பாகம் இல்லைன்னா சரி பாதியாக இருக்கும் திருமிகு கவிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருடைய மகளோட வந்திருக்காங்க வேல்வெளி. ஏன் நான் வந்து இந்த விஷயத்த யோசிக்கிறேன்னு சொன்னால், இவங்களை விட ஒரு சரியான நபர் இருக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம இலக்கிய கூட்டங்களில் வந்து நம்ம வீட்டில் போய் சொல்கிற தகவல்கள் தான் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அவங்க எந்த விதமான சகிப்புத்தன்மையோட பெருந்தன்மையோடு அவங்க நடந்துக்குவாங்கங்கிறது வந்து நம்மளுடைய ஈடுபாடு அப்போ தான் முடியும். அப்போ தான் முழுசாக அதில் ஈடுபட முடியும். அதற்கான மேடையாகவும் இது இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்புறம் வேல்கண்ணன் அவர்களுடைய அறிமுகம் வந்து அவர் திருவண்ணாமலையில் பள்ளிக்கல்வி கற்கும் சமயத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் தோழர்களோட அறிமுகமாகி அங்கே இருந்து தான் அவருக்கு அந்த சிந்தனைகள் அதிகமாக ஏற்பட்டதாக அவருடைய பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து கூட்டங்களுக்கு சென்று தமு ஏகாசா தோழர்களோட பழகி அதன் மூலமாகவே அவருக்கு மார்க்சியம் வந்து அறிமுகமானதாக குறிப்பிட்டிருக்காரு. அந்த செயல் தான் இன்னைய வரைக்கும் வேல்கண்ணனுக்கு அனைவரையும் தம்பிகளாகவும் தங்கைகளாகவும் தோழர்களாகவும் அங்கீகரித்து கொள்ளக்கூடிய மனப்பாங்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதுகிற எழுத்துக்கள் ஒரு பக்கம் எந்த அளவுக்கு கனமாக இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்கின்ற நடத்தை அந்த அளவுக்கு கனமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு தனிப்பட்ட மனிதனாக நான் வேல்கண்ணன் அவர்களை பார்ப்பதாலேயே அவருக்கு இந்த மேடைக்கு அவர் இன்று அலங்காரமாக இருக்கிறார். அவருடைய படைப்புகள் குறித்த உரையும் அவரை குறித்த உரையையும் வழங்குவதற்காக திரு கரிகாலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திரு கரிகாலன் அவர்கள் தொடர்ந்து கவிதை தளத்தில் செயல்பட்டு வருகிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், கவிதைகளை யாருடைய புதிய புத்தகம் வந்தாலும் அந்த புத்தகத்தில் உள்ள வரிகளோடு மேற்கத்திய கவிஞர்களின் வரிகளை ஒப்பிட்டு இந்த நோக்கத்தில் இவர் பயணிக்கிறார், இவருடைய அடுத்த பயணம் என்னவாக இருக்கும் என்று அனுமானிக்கக்கூடிய ஒரு மூத்த வழிகாட்டியாகவும் செயல்பட்டு வருகிறார். களம் புதிது என்ற அமைப்பினை தொடர்ந்து இளம் கவிஞர்களையும் வாழ்நாள் கவிஞர்களையும் ஊக்குவித்து வருகிறார். இந்த முறை களம் புதிது தனது பதிப்பகத்தையும் தொடங்கி இருக்கிறது. களம் புதிது என்ற பெயரில் பல ஏற்பாடுகளையும் அவர் செய்து வருகிறார். அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். நண்பர்களுக்கு வணக்கம். பாலைவனலாந்தர் வந்து மூத்த எழுத்தாளர்னாங்க, அப்படி கிடையாது. ஏன்னா இப்பயும் எனக்கு பேசுவதற்கு கொஞ்சம் அடுக்கமாக தான் இருக்குது. ஒரு 25 ஆண்டுகளாக இலக்கிய மேடைகளில் தொடர்ந்து உரையாடி வந்த போதும் கூட ஒவ்வொரு இலக்கிய கூட்டங்களும் புதிய அனுபவங்களையும்
புதிய கற்றலையும் உருவாக்குவதாக இருக்கிறது. நண்பர்களே, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்பார்கள். இங்கே நிறைய பெண்கள் வந்திருக்கின்றார்கள். ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு காலை நேரத்தில் பெண்கள் வருகிறார்கள் என்பது நமது தமிழ் சமூகம் எந்த அளவு முன்னேறி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த கூட்டங்களில் முதல் ஆளாக பேசுகிறது ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பதற்றங்களையும் தருகிறது. அதாவது சீக்கிரம் அவுட் ஆகக்கூடாது, அடிச்சியும் ஆடணும், நிதானமாகவும் இருக்கணும். ஒரு கூட்டத்தினுடைய போக்கை தீர்மானிக்கக்கூடியதாக அந்த முதல் பேச்சாளருடைய அந்த உரை என்பது அமைய வேண்டும். ஆனால் நான் எதையும் தீர்மானமாக யோசித்து கொண்டு இங்கே வரவில்லை. வழக்கம் போல் நேற்றெல்லாம் என்னுடைய மகளுடைய பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இரவு சரியான தூக்கம் இல்லை. அதனால் என்னுடைய பேச்சில் ஏதாவது தெளிவின்மை இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு அறிவார்ந்த உரையாடலினுடைய முக்கியமான அம்சம் தெளிவின்மை அப்படின்னு சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, எழுத்தாளரை கொண்டாடுவோம் அப்படின்ட்டு இந்த லாந்தர் செய்யக்கூடிய முயற்சியை நான் முதல்ல வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு என்கிட்ட யாராவது கேட்பாங்க, ஒரு கல்லூரிகள்லேருந்து எங்கேயாவது கேட்பாங்க. அவங்க கேட்கக்கூடிய செலிபிரிட்டி யாராக இருக்காங்கன்னா ஒரு சினிமாவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க, இல்லைன்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க, இல்லைன்னா கிரிக்கெட்டர்ஸாக இருக்காங்க, இல்லை பாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் லாந்தர் தன்னுடைய லாந்தர் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எழுத்தாளரை கொண்டாடுவோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம வேல்கண்ணனுடைய கவிதைகளை பற்றி டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ இல்லை ரெவ்யூ பண்ணுறதோ இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் கிடையாது. இது வேல்கண்ணனை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு. எழுத்தாளர்களை ஏன் நாம் கொண்டாடணும்? ஒரு சமூகம் எழுத்தாளர்களை எதற்காக கொண்டாட வேண்டும்? எழுத்தாளர்கள் தங்கள் அளவில் வறுமையாக இருந்தபோதும் கூட தங்களுடைய குடும்பத்திற்கும் தங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் உதவிகரமாக இல்லாத போதும் கூட அவர்கள் இந்த சமூகத்தின் வறுமையை நீக்குபவர்களாக இருக்கின்றார்கள். சமூகத்தினுடைய வறுமை என்று நான் சொல்வது சமூகத்தினுடைய கற்பனை வறுமை, சமூகத்தினுடைய சிந்தனை வறுமை, சமூகத்தினுடைய மதிப்பீட்டு வறுமை. இந்த தமிழ் சமூகம் இந்த அளவுக்கு ஒரு முன்னேறி இருக்கின்றது அப்படின்னா இதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் இந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள் கிடையாது, அதற்கு பிறகு ஜனநாயக மரபில் வந்த அமைச்சர்கள் கிடையாது. இந்த தமிழ் சமூகத்திற்கு என்று மதிப்பீடுகளை உருவாக்கி கொடுத்த எழுத்தாளர்கள். ஒவ்வொரு சமூகத்துக்கும் என்று ஒரு மதிப்பீடு இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பீடு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது ஒரு மதிப்பீடு. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது ஒரு மதிப்பீடு. இத்தகைய மதிப்பீடுகளை தமிழ் சமூகத்திற்கு வழங்கியவர்கள் கவிஞர்கள், எழுத்தாளர்கள். தமிழ் சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நமக்கு ஞாபகம் வரக்கூடியவர்கள் முதல்ல ஒரு ராஜராஜ சோழனோ ஒரு கரிகாலனோ ஒரு ராஜேந்திர சோழனோ கிடையாது. நாம் தமிழ் பண்பாட்டு தளத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நமக்கு ஞாபகம் வரக்கூடிய முதல் பெயர் திருவள்ளுவர், தொல்காப்பியன், ஔவை, வெள்ளி வீதி, இப்படி கவிஞர்கள் பெயர்கள். அதற்கு பிறகு வந்தோம்னா நம்ம சுந்தர ராமசாமி, ஜெயகாந்தன், புதுமைப்பித்தன், இப்படி எழுத்தாளர்கள் வர. அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா பாரதியார். அதிலிருந்து முன்னேறி வரக்கூடிய பெரிய ஒரு கவிஞர் பட்டாளம். அந்த அளவில் தமிழில் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் வேல்கண்ணன், அதுபோலவே புலம்பெயர் இலக்கியத்தை
பெண்களுடைய பார்வையிலிருந்து பதிவு செய்யக்கூடிய வகையிலே மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய எழுத்தாளர் கவிஞர் தமிழ்நிதி அவர்கள். அதாவது ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நான் சுபி கூட்டத்தில் அவங்களுடைய சுபியினுடைய சிறுகதைகளை வெளியிட்டு பேசும்பொழுது சொன்னேன், இந்த உலகத்தில் மக்கள் தொகை எண்ணிக்கையில் சரிபாதியாக, இன்னும் சொல்லப்போனால் பாதிக்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க எழுதாமல் எந்த ஒரு மொழியில் இருக்கக்கூடிய இலக்கிய பரப்பும் முழுமையடையாது. அந்த இலக்கிய செயல்பாடு என்பது முழுமையடையாது. பெண்கள் எழுதும்போது தான் அந்த ஒரு மொழியினுடைய இலக்கிய மதிப்பீடும் சரி, இலக்கிய படைப்புகள் அனைத்தும் முழுமையடையும். அந்த வகையிலே தமிழ்நதியினுடைய அந்த எழுத்து செயல்பாடுகள் என்பது நமக்கு இன்றைய கால தேவையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த புலிட்சர் அவார்டு, பென் அவார்டு, இதுபோல் உலக அளவிலே கவனிக்கக்கூடிய அந்த விருதுகள் அனைத்தையும் இன்று பெறக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண் எழுத்தாளர்கள், விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த பெண் எழுத்தாளர்கள், புலம்பெயர் சூழலில் இருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்கள், குறிப்பாக புலம்பெயர்தலினுடைய முழுமையான சிக்கலையும் முழுமையான சிரமங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கின்றார்கள், குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எழுதும்போது அந்த புலம்பெயர்தலினுடைய வலி, அந்த போரினுடைய காயங்கள் முழுமையாக அந்த இலக்கிய பிரதியிலே வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே தமிழ்நிதி அவர்களை தேர்வு செய்திருக்கக்கூடிய இந்த லாந்தர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னுடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நாம் வேல்கண்ணனை பார்ப்போம். அதாவது வேல்கண்ணன் வந்து ஒரு 3 கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு தோராயமாக நான் நினைக்கிறது என்னென்னா ஒரு 40 இருப்பாதுன்னு நினைக்கிறேன். 40 வயதுகளில் அவர் இன்னும் 50 தொட்டிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். 40 அந்த 40 ப்ளஸில் இருப்பார். இல்லை அது சரி. அவர் 3 கவிதை தொகுப்பில் எழுதியிருக்காரு. இசைக்காத இசைக்குறிப்பு, பாம்புகள் மேயும் கனவு நிலம், லிங்க விரல், இந்த 3 கவிதை தொகுப்புகளை வந்து எழுதியிருக்கிறார். அப்போ இந்த ஒரு 40 ப்ளஸில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் ஒரு 3 கவிதை தொகுப்புகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சொற்ப எண்ணிக்கை தான். அது இன்றைக்கி என்ன கவிஞர்கள்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய பட்டியல் வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு 5 வருடத்தில் எழுதக்கூடிய கவிஞர்கள் வந்து ஒரு சராசரியாக 3 மாதங்களுக்கு ஒரு கவிதை தொகுப்புகளை ஒரு தனி கவிஞர் எழுதுகிறார். நாம் வந்து இதை நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி அச்சு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது. எல்லாரும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக தன்மை இங்கே உருவாகிருக்குது. எல்லாரும் எழுத வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராட்டம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் இங்கு எழுத்து என்பது, வாசிப்பு என்பது, இலக்கியம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்காமல் இருந்தது, குறிப்பாக பெண்களுக்கு கிடைக்காமல். அந்த சூழலில் அப்படி அதிகமாக எழுதுவது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது. உலகத்தில் அதிகமான கவிதைகளை எழுதுனது ஜான் பிராட்பர்ன் அப்படிங்கிறவர் அதிகமாக கவிதை இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 60,000 லைன்ஸ் அவர் நிறையா எழுதியிருக்கிறார். இந்தியாவில் எடுத்துட்டோம்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர் 40,000 கவிதை தொகுப்புகளை அவர் வெளியிட்டிருக்கார். ரூமி அவரை பார்த்தோம்னா நிறைய கவிதைகள் ரூமி எழுதியிருக்கிறார். ஷேக்ஸ்பியர் நிறைய சானட்கள் எழுதியிருக்கிறார், சானட்ஸ் நிறைய எழுதியிருக்கிறார். இவங்களாம் நிறைய எழுதி பெயர் வாங்குறாங்க. மிக குறைவாக எழுதி பேர் வாங்கினவங்க இருக்கிறாங்க. அதில் முக்கியமானவங்களை வந்து நான் எமிலி டிக்கன்சனையும் சில்வியா பிளாத்தையும் சொல்லுவேன். சில்வியா பிளாத்லாம் ரொம்ப மிக குறைவான சொற்பமான கவிதைகளை எழுதினாங்க. ஆனால் இருத்தலியல் சிக்கலுக்கு உள்ளான பெண்ணியத்தன்மை உடைய கவிதைகளை சில்வியா பிளாத் எழுதினாங்க. லார்க்கின் அதுபோல் மிக குறைவான கவிதைகளை எழுதி கவனிக்க தகுந்த ஒரு கவிஞராக இருந்தார். கோல்ரிட்ஜ் அவரும் பெரிய எண்ணிக்கை அளவில் பெருசாலாம் எழுதலை, ஆனால் மிக குறைவாக எழுதி சொன்னார். இப்போ லாந்தர் சொல்கிற மாதிரி நம்ம சாதாரணமாக இங்கே தமிழில் ஒரு ஆளை சொன்னால் நம்ம வேல்கண்ணனை பெருசாக, ஏன்னா நம்முடைய பார்வை அப்படி இருக்குது, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணிக்கிறது அது மாதிரி இருக்குது. வேல்கண்ணனை கோல்ரிட்ஜை கூடயும் சில்வியா பிளாத்தை கூடயும் போய் உட்கார வச்சாதான் அவருடைய மதிப்பை நம்மளால் இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூட்ட முடியும்.
அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறது. மற்றபடி என்னுடைய மேதமையோ இல்லை என்னுடைய வாசிப்பையோ நான் ஒரு ஆங்கில இலக்கியம் படித்திருக்கிறேன் என்பதாலோ சொல்லுவது அது கிடையாது. அது ஏனென்றால் இன்றைக்கி நம்ம வந்து பின் காலனிய யுகத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு பின் காலனித்துவ வாசிப்பு அப்படிங்கிறது, எழுத்து அப்படிங்கிறது, ஒரு பின் காலனிய சுமை அப்படிங்கிறது ஒவ்வொரு காலனைசேஷன் கண்ட்ரிலையும் இருக்குது. அப்போ நாம் கிழைத்தேய நாடுகளினுடைய படைப்புகளை பேசும்போது தவிர்க்க முடியாமல் அந்த மேலைத்தேய எழுத்தாளர்களோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது அவசியமாக. நான் முன்பே கூறியபடி வேல்கண்ணனுடைய கவிதைகளை அதிகமாக நான் வந்து படித்து அதுக்கு பொருள் சொல்லி அதை இன்டர்பிரட் பண்ணி பேசுவதற்கு நான் விரும்பலை. ஏன்னா வேல்கண்ணன் மிக துல்லியமாக மிக சுருக்கமாக எழுதுகிறார். இங்கே குறைந்த கவிதைகளை எழுதுகிறாங்க. இங்கே இளங்கோ வந்திருக்கிறாரு, அவரும் அது மாதிரி தான் மிக குறைவான வரிகளில் மிக சொற்பமாக எழுதுகிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு இருக்குது. நமக்கு டம்ளர் வேணும், சில்வர் தட்டு வேணும், அண்டா வேணும், எல்லாமே வேணும். அது நிறைய வேணும். அது மாச உற்பத்தி செய்யணும். ஆனால் வைரத்தில் ஒரு மூக்குத்தி செய்கிறது, வைரத்தில் வந்து ஒரு தோடு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அண்டா செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மதிப்பு தான். நீங்கள் 1வது கிளாஸ் டீச்சருக்கும் ஒரு மதிப்பு தான், நீங்கள் பிஎஸ்சியோ பிஏ படிக்கிற ஒரு லெக்சரருக்கும் ஒரே மதிப்பு தான். அப்போ நம்ம கவிதைகளில் படைப்புகளில் அந்த வித்தியாசப்படுத்தி காட்டுறதுங்கிறது, அந்த எலைட் மனோபாவம் அப்படிங்கிறது தேவை கிடையாது. நான் அப்புறம் வேல்கண்ணனை எப்படி பார்க்குறேன்னா, அவர் ஒரு வைரத்தோடு செய்கிற, அவர் ஒரு அந்த பொற்கொலராக நான் அவரை பார்க்குறேன். கொஞ்சம் இழைச்சி செய்கிறது. அவருக்கு நிதானம் இருக்குது, சிலருக்கு நிதானம் இல்லாமல் இருக்குது. நான் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டே சில சமயம் கவிதைகளை எழுதுகிறேன். ஓடுற பேருந்தில், ஆம்னி பேருந்து பயணங்களில் நான் தொடர்ந்து என்னுடைய நோட் பேடில் நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். நான் அப்படி எழுதுறதுக்கு காரணம் என்னென்னா, மிக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில், படிப்பு என்பது கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில், அந்த ஒரு இனக்குழுவில் தோன்றி வளர்ந்தவன் நான். எங்களுக்கு புத்தகங்கள்ங்கிறது எனக்கு அபூர்வமாக எங்கள் அப்பா ஒரு ஆசிரியருங்கிறதால வாசிக்க கிடச்சிது. அப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பெரியப்பா இருந்தார். அவர் ஒருத்தர் தான் அந்த தெருவில் படிப்பார். அவர் ஒரு பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதையை, ஒரு நல்ல தங்கள் கதையை என்னுடைய இளம் பருவத்தில் திண்ணையில் உட்காந்து அவர் ராகமாக படிப்பார். அதை கேட்பதற்கு எங்கள் தெருவில் இருந்த பெண்கள் எல்லாம் கூடியிருந்தேன். அப்போ கவிதைகளை ரசிப்பது, கவிதைகளை வாசிப்பது, கவிதைகளை கேட்பது, இந்த மனநிலை எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கான வாய்ப்பு அமையல. அப்போ அங்கிருந்து வந்த ஒரு நபராகிய நான் ஒரு 10 மடங்கு மற்றவர்களை விட எழுதவும் பேசவும் உழைக்கவும் செய்ய வேண்டியிருக்கின்றது. அப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப லயிச்சு அதை ரொம்ப நேரம் மனசுக்குள்ளே ஊற போட்டு அப்படி எழுதுறதுக்கான அவசியம் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து எனக்கு என்ன தோன்றுறது, நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இயங்கணும். ஏன்னா நம்முடைய தலைமுறையில் நிறைய பேர் எழுதாமலே இருந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தவிப்பின் காரணமாக நான் அது மாதிரி எழுதிட்டுருக்கேன். வேல்கண்ணனுக்கு அந்த நிதானம் வாய்க்க பெற்றிருக்கிறது. அப்போ இந்த கவிதைகளை, வேல்கண்ணன் போன்ற கவிதைகளை நாம் எந்த இடத்தில் வைத்து புரிந்து கொள்வது, எந்த இடத்தில் வைத்து வாசிப்பது அப்படிங்கிறத ஒரு ரேண்டமாக ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியை, நம்ம கவிதைகள் எப்படி எப்படிலாம் பார்க்கப்பட்டிருக்குது, கவிதைகள் எப்படி எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த இலக்கிய வளர்ச்சி எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறத நான் வந்து லாந்தர் நீங்கள் 1 மணி நேரம் வேணாலும் பேசுங்கன்னாங்க. நான் கண்டிப்பாக 1 மணி நேரம் பேச மாட்டேன். நிச்சயமாக ஒரு 30 நிமிடங்களில் முடிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். அதனால் கொஞ்சம் பயப்பட வேண்டாம். இந்த கவிதை, அதாவது கவிதைகளை பற்றி எனக்கு வந்து கவிதை வாசிப்பது தான் எனக்கு ரொம்ப மிக பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே இதுதான் செய்யும். ஒரு சினிமாவை பார்க்குறவங்க ரொம்ப ஜாலியாக பார்க்கலாம். ஆனால் அந்த சினிமாவை பற்றி எழுதுறது அப்படிங்கும்பொழுது தான் கொஞ்சம் அது வந்து அந்த ரசனையை விட்டு, ரசிக்கிற தன்மையை விட்டு வேறு மாதிரி போயிடுது. கவிதைகளை வாசிப்பது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்குது. ஆனால் ஒரு கவிதை அல்லது ஒரு டெக்ஸ்ட், அது ஒரு புனைவோ இல்லை கட்டுரையோ, அதை பற்றி வாசிப்பவர்களுக்கு ஒரு கருத்து தோன்றுகிறது. அந்த கருத்தை அவர் எத்தகைய கோட்பாட்டு பின்புலத்திலிருந்து வருகிறார் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் அந்த கவிதையை பற்றி, ஒரு சிறுகதையை பற்றி, ஒரு நாவலை பற்றி ஒருவர் ஒரு அபிப்பிராயம் கூறுகிறார். நாம் அதை தான் வந்து விமர்சனம்னு சொல்கிறோம்.
அப்போ ஒரு கவிதைகளை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது ஒரு மேலைத்தேய மரபில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் தோன்ற ஆரம்பிக்குது. அதை கொண்டுட்டு வந்தவர் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் படிக்காதவர். அவருக்கு அவருடைய மாணவர் பிளாட்டோ. அவர் படித்து சொல்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் அந்த கவிதைகளை பற்றியோ அப்போ தோன்றிய படைப்புகளை பற்றியோ ஒரு அபிப்பிராயம் சொல்கிறார். அதை பின்னாடி பிளாட்டோ உரையாடல்கள் அப்படிங்கிற ஒரு நூலாக எழுதுகிறார். இப்படி தான் உலக அளவில் ஒரு பிரதியை பார்க்கக்கூடிய அந்த முதல் அனுபவம் என்பது உருவாச்சு. அவருடைய விமர்சன முறை, சாக்ரட்டிஸுடைய விமர்சன முறை எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஒழுக்கவாத விமர்சனமாக அது இருந்தது. ஒரு கவிதையிலேயோ இலக்கியத்திலேயோ அரசர்களுக்கு, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கக்கூடாது. அது ஒரு இன்பம் தூய்க்கும் செயல்பாடாக இலக்கியம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். சாக்ரட்டிஸுடைய மாணவர் பிளாட்டோனுடைய ஒரு மாணவர் இருந்தார், ஒரு அரிஸ்டாட்டில். அவர் என்ன செய்கிறார்னா, இந்த தன்னுடைய ஆசான்கள் இருவரையும் மறுத்து ஒரு நல்ல இலக்கியம் அப்படிங்கிறது வாசகர்களுடைய மனதை எந்த விதத்திலாவது அது ஒரு மேம்படுத்த வேண்டும், படிப்பவங்களை அது ஒரு தாக்கத்தை படிப்பவர்களிடம் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சார். அந்த வகையில் முதலாக ஒரு பிரதியை சனநாயகப்படுத்தினது அரிஸ்டாட்டில். அது வாசகர்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். எழுத்து அப்படிங்கிறது வெறும் அதிகாரத்திற்கு இசைவானதாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையிலிருந்து மாற்றி அது மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கின்ற வகையில் அரிஸ்டாட்டிலுடைய பார்வை, நான் அதை ரொம்ப ஒரு முக்கியமானதாக எடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு இது ஒரு நீண்ட மரபு. இதை நான் ரொம்ப ஜம்ப் பண்ணி வேகமாக போகிறேன். அதுக்கு பிறகு நமக்கு நீட்சே இந்த கடவுள் இறந்து விட்டார் அப்படின்ட்டு அறிவித்தார். டெத் ஆஃப் தி காடை அனௌன்ஸ் பண்ணார். அவர் ஏன் அது மாதிரி சொன்னா, பகுத்தறிவுவாதம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நேர். அப்போ கடவுளினுடைய எல்லை, மனித இருப்பினுடைய அர்த்தம், இந்த இரண்டுக்கும் ஏற்பட்ட மோதலுடைய அடிப்படையில் இந்த பகுத்தறிவுவாதத்தினுடைய வளர்ச்சியாக கடவுள் என்பது ஒரு தேவையில்லாத ஒரு கருத்தாக மாறிவிட்டதைத்தான் அவர் கடவுள் இறந்து விட்டார் அப்படின்ட்டு சொன்னார். அவர் தான் இந்த இருத்தலியல் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் சொல்கிறேன், அதனுடைய தோற்றுவாயை உருவாக்கியவராக நாம் அவரை நம்ம சொல்லலாம், நீட்சேவை சொல்லலாம். இதற்கு இடையில் இந்த பகுத்தறிவுவாதத்தினுடைய வளர்ச்சியால் உலகம் உருண்டையானது. இது கடவுள் அப்படிங்கிறது டார்வின் எப்படி இந்த பரிணாமவியல் கொள்கை அதை எப்படி இந்த உலகம் உருவாச்சு, இது போன்ற கருத்துக்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சு. இதனுடைய இதனுடைய வளர்ச்சியினுடைய இன்னொரு விதமாக சிக்மண்ட் ஃப்ராய்டு, அவர் உளவியலினுடைய தந்தை என்று கூறப்படுகிறார். அவர் உள்மனம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னார், இட் அப்படின்னு சொன்னார். அது இந்த சமூகத்தில் இந்த சமூக விதிகளுக்கு கட்டுப்பட்டு நம்ம சில விஷயங்களை சப்ரஸ் பண்ணி உள் மனசில் வைக்கிறோம். அந்த உள் மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வெளிப்பாடாக தான் கனவுகளையும் இலக்கிய படைப்புகளையும் சிக்மண்ட் ஃப்ராய்ட், அதாவது அழுத்தப்பட்ட பாலியல் விளைவுகள் எப்படி வெளிப்படுது கவிதைகளில் அப்படிங்கிறதுனுடைய ஒரு வெளிப்பாடாக அத்தகைய ஒரு விமர்சன போக்கு அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய உளவியலினுடைய அடிப்படையில் பிரதிகளை அணுகக்கூடிய ஒரு தன்மை வந்தது. இப்படிலாம் கவிதைகளையும் படைப்புகளையும் இலக்கிய புலங்களில் அவ்வப்போது இருந்தவர்கள் அணுகிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு கார்ல் மார்க்ஸ் அவர் இந்த உலகத்தை எப்படி பார்த்தார்னா, இது ஒரு பெரிய ஒரு போர்க்களம், இது இந்த உலகத்தினுடைய வரலாறு அப்படிங்கிறது உழைக்கும் வர்க்கத்திற்கும் முதலாளி வர்க்கத்திற்கும் நடக்கக்கூடிய போராட்டத்தையால் உலக வரலாறு அப்படின்னு மார்க்ஸ் சொன்னார். அப்போ உலகத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களை, அது கதைகளாக இருக்கலாம், கவிதைகளாக இருக்கலாம், புனைவுகளாக, மற்ற
அல்புனைவுகளாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவற்றை மார்க்சிய அடிப்படையில் சோஷலிச யதார்த்தவாதம் என்கின்ற ஒரு பிரதியை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தோன்றுச்சு. அதற்கு பிறகுதான் இந்த 2 உலகப் போர்கள், இந்த 2 உலகப் போர்களுடைய விளைவுகளாக நம்ம அது வரைக்கும் நம்ம என்ன நினச்சோம்னா, ஒரு நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும், கெடுதல் செய்கிறவங்க அழிவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை நம்மகிட்ட இருந்தது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு மத கண்ணோட்டத்தினுடைய அடிப்படையில், ஒரு கடவுளினுடைய பார்வையில் நல்லவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, கெடுதல் செய்கிறவர்கள் நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இங்கே உருவாகி இருந்தது. ஆனால் 2 உலகப் போர்கள், ஒரு ஜப்பானில் ஒரு குண்டு போடுறாங்க, ஹிரோஷிமா நாகசாகி போன்ற நகரங்கள் அழிகிறது. ஒரே ஒரு அணுகுண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒரே கணத்தில் அழிக்கிறது. அப்போ மனித இருப்புக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நல்லவங்க மட்டும்தான், நல்லவங்க சாக மாட்டாங்க, நல்லவங்களுக்கு தண்டனை கிடைக்காது அப்படின்னு நம்ம மனிதகுலம் நம்பிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரே கணத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அழிகிறாங்க அப்படின்னா, அப்போ இது எப்படி தோன்றுச்சு அப்படிங்கும்பொழுது தான் இந்த இருத்தலியல் சிந்தனைகள் வளருது. இப்போ நம்ம ஒரு நாற்காலியை தயாரிக்கிறோம், ஒரு மைக்கை தயாரிக்கிறோம். இந்த நாற்காலி அப்படிங்கிறது உட்காருவதற்காக தயாரிக்கப்படுது. இந்த மைக், இந்த ஒலிவாங்கி அப்படிங்கிறது பேசுவதை வாங்கி மற்றவர்களுக்கு வேகமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இது படைக்கப்படுகிறது. இதுக்கு ஒரு எசன்ஸ் இருக்குது, இதுக்கு ஒரு சாராம்சம் இருக்குது. இந்த நாற்காலி போன்றவை, இந்த மைக் போன்றது, செல்ஃபோன் போன்றது, இத்தகைய பொருட்கள் ஒவ்வொன்றுக்கும் இதனுடைய இருப்பிற்கு ஒரு எசன்ஸ் இருக்குது. எசன்ஸ் முன்னாடியே இருக்குது. ஆனால் இந்த பூமியிலே மனிதர்களுக்கு அப்படி ஒரு முன் ஏற்பாட்டோடு, ஒரு முன் லட்சியத்தோடு மனிதர்கள் படைக்கப்படவில்லை. எக்ஸிஸ்டன்ஸ் தான் முன்னாடி இருக்கு. எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரிசீட் எசன்ஸ் அப்படின்ட்டு இதை சொல்கிறேன். சாராம்சத்திற்கு முன்னாடி இருப்பு தோன்றிவிடுது. அப்போ மனிதர்கள் தோன்றிய பிறகு மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கற்பிக்க விரும்புகின்றார்கள். ஒருவர், நான் ஒரு சிறந்த தேசபக்தன், நான் ஒரு பெருந்தேசிய, ஒரு இந்தியன், நான் ஒரு சிறந்த இந்தியனாக இருக்கணும்னு விரும்புகிறார். இன்னொருவர், நான் ஒரு சிறந்த ஒரு கிரிக்கெட்டராக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார். ஒருத்தர், நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கிறேன்னு ஆசைப்படுறார். ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய இருப்பை அர்த்தம் செய்வதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு காலியாக இருக்குது. அதுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்திற்கும் மனிதர்களுடைய இருத்தலியல் தேடல்கள் அல்லது போராட்டங்களுக்கும் இடையேயான இந்த உராய்வு தான், இதை தான் நம்ம அபத்தம், அப்சல்யூட்டின்னு சொல்கிறோம், அபத்தம்னு சொல்கிறோம். மனித வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லை. மனிதர்கள் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உருவாக்கி கொள்ள விரும்பி போராடுகின்றார்கள். இந்த போராட்டங்களாகத்தான் தன்னுடைய வாழ்நாளினுடைய அர்த்தத்தை தேடுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் வேல்கண்ணன் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் வேல்கண்ணனுடைய கவிதைகளை நான் இருத்தலியல் சார்ந்த ஒரு கவிதைகளாக அடையாளம் காண்றேன். அவருடைய கவிதைகள் முழுமையும் இருத்தலியலுக்கான ஒரு போராட்டம். மிக முக்கியமாக இந்த கவிதைகளில் அவர் நிறைய ஆற்றாமைகளை நம்ம பார்க்க முடியுது. நிறைய பிரிவுகள், மனிதர்கள் நிறைய பிரிவுகளை ஒவ்வொரு கவிதைகள்லையும் அவர் சொல்கிறார். நம்ம நிறைய விஷயங்களை பிரிகிறோம். உறவுகளை பிரிகிறோம், நண்பர்களை பிரிகிறோம், பருவங்களை பிரிகிறோம், தேசங்களை பிரிகிறோம், நம்முடைய ஞாபகங்களிலிருந்தே நம்ம பிரிகிறோம். இப்படி தொடர்ச்சியாக வேல்கண்ணன் கவிதைகள் பிரிவினுடைய தவிப்பையும், பிரிவின் வழியாக மனிதர்கள் அடையக்கூடிய பதற்றத்தையும், பிரிவின் வழியாக நாம் அடையக்கூடிய முன்னேற்றத்தையும்
இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு நெபுலாவிலிருந்து ஒரு பிரிந்த ஒரு பகுதி தான் வந்து இந்த பூமி பந்து. ஒரு பிரிவு தான் வந்து ஒரு புதிய மனிதர்களை உருவாக்குது. இந்த கவிதைகள் முழுக்க அத்தகைய தேடல்களை நம்ம வேல்கண்ணனுடைய கவிதைகளில் நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்தோம்னா வேல்கண்ணனுடைய கவிதைகள் நான் முன்பே சொன்னேன், ஒரு கவிதை வந்து முழுமையான அர்த்தங்களை அந்த கவிதை நேரடியாக வழங்கக்கூடியதாக நிச்சயமாக ஒரு நல்ல கவிதைங்கிறது இருக்காது. ஒரு கவிதைக்கு ஒரு முழுமையான அர்த்தம் என்பது இருக்குதான்னா அது இல்லை. அது ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு தோன்றின ஒரு விமர்சன முறை தான் அமைப்பியல் விமர்சனம்னு சொல்கிறேன். நாம் மொழியின் மூலமாக நாம் எல்லாத்தையும் வெளிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மொழியின் மூலமாக அப்படி எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்திட முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அமைப்பியல்வாதம். ஒரு குறி, இப்போ ஒரு சிங்கம் அல்லது ஒரு புலி அப்படிங்கிறது ஒரு சிக்னிஃபயர்னு சொல்லுவாங்க, ஒரு குறின்னு சொல்லுவாங்க அமைப்பியல். அதுபோல் அந்த சிங்கத்தை குறிக்கக்கூடிய சிங்கம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது, அது ஒரு குறிப்பீடு, சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்கிறோம். நாம் அதை எழுதும்போது சிங்கம் அப்படின்னு எழுதுகிறோம். ஆனால் சசூர் போன்றவர்கள், லக்கான் போன்ற அமைப்பியலாளர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நம்முடைய அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய புலிக்கும் நாம் உச்சரிக்கக்கூடிய புலிக்கும் நிஜமாக ஒரு காட்டிலோ ஒரு ஜூவிலையோ இருக்கக்கூடிய புலியும் இருக்கக்கூடிய தொடர்புகள் ஒன்று கிடையாது, வேற அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சொற்கள் அப்படிங்கிறது வித்தியாசத்திலிருந்து அர்த்தம் பெறுகிறது அல்லது இன்மையிலிருந்து அர்த்தம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு புலி அப்படிங்கிறது அது வித்தியாசப்படுத்தி நம்ம எலி இல்லை, அது பலி இல்லை, வேற விஷயங்கள்லாம் இல்லாதான் அப்படி அந்த இன்மையிலிருந்து மொழிக்கு வந்து அர்த்தம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொழி அப்படிங்கிறது இந்த மொழிகளால், இந்த குறிப்பான்களால், இந்த குறியீடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது முழுமையாக அர்த்தங்களை தருகின்றதா, ஆசிரியர் உருவாக்கக்கூடிய அர்த்தங்களை மொழி வெளிப்படுத்துகிறதா அப்படிங்கிறத பற்றிலாம் விவாதங்கள் ஏற்பட்டது. அப்போ தான் முதலாக தெரீதா என்ன சொன்னார்னா, எப்படி வந்து டெத் ஆஃப் தி காட் நீட்சே சொன்னாரோ அதுபோல் டெத் ஆஃப் தி ஆத்தர் அப்படிங்கிற விஷயத்தை தெரீதா அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் டீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி ஒரு கட்டுரையை படிக்கும் பொழுது அப்படி சொல்லும் பொழுது உலகம் முழுக்க அது ஒரு அதிர்வை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. அது வரைக்கும் இலக்கிய பிரதிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உறுதியானவை, முழுமையானவை அப்படின்னு நம்பிட்டு இருக்கும்போது ஒரு பிரதிகள் இருக்கக்கூடிய ஆசிரியன் கிடையாது. ஒரு பிரதி வாசிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 4 நிலைகளில் நடைபெறுகிறது. முதல்ல ஆசிரியர், பிரதி, அதுக்கு பிறகு அந்த பிரதியை வாசிக்கக்கூடிய வாசிப்பவர், வாசகர். அந்த வாசகர் அந்த பிரதியோடு வினைபுரிந்து புதிதாக பிறக்கக்கூடிய ஒரு விமர்சகர். இத்தகைய ஒரு 4 இருமை எதிர்வுகளை கொண்டதாக ஒரு பிரதி இயங்குகிறது அப்படிங்கிறத வந்து தெரீதா சொன்னார். அதாவது ஒரு எழுத்தாளர் என்ன நினைத்து கொண்டு எழுதுகிறாரோ அது இறுதியானது இல்லை. எதுங்க டெத் ஆஃப் தி ஆத்தர் எக்ஸ். நான் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி சொல்லும்போது நான் தெரீதாவை சொன்னேன். ஓகே, அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அர்த்தங்கள் எழுத்தாளர் வந்து ஒரு பிரதியை உருவாக்கும் பொழுது அதுக்கு பிறகு படிக்கும்போது அந்த எழுத்தாளர் இறந்து போயிடாரு, அதில் எழுத்தாளர் இல்லை. அந்த டெக்ஸ்ட்டில் வாசகர் தன்னுடைய அர்த்தங்களை நிரப்பிக் கொள்கிறார். இப்போ நம்ம ஒரு போர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அது ஒரு அதுக்கு நிறைய பொருள் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் அதை படிக்கிற ஒருத்தவங்களும் ஒரு பறவை அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். அந்த பறவையை வந்து ஒருத்தவங்க பெண்ணாக நினைக்கலாம், இன்னொருத்தவங்க ஒரு விடுதலை தேடலுடைய ஒரு இமேஜாக நினைக்கலாம். அப்போ ஒரு பிரதி அப்படிங்கிறது இறுதியான அர்த்தங்களை கொண்டது கிடையாது. அதில் செயல்படக்கூடிய மொழி அத்தகைய ஆசிரியருடைய முழுமையான விளைவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக அது இருப்பது இல்லை. அதில் வாசகர்கள்
தங்களுடைய இருப்பை உறுதி செய்து கொள்கிறார்கள், தங்களுடைய அர்த்தத்தை மறு உற்பத்தி செய்து கொள்கிறார்கள். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு இலக்கிய பிரதி, ஒரு கவிதை பிரதி அப்படிங்கிறது தாங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ஒரு புரிதல் ஒரு கவிஞனுக்கோ ஒரு இலக்கியவாதிக்கோ இருக்குது. ஆனால் அவர்கள் நினைக்கக்கூடிய உண்மை என்பது அந்த டெக்ஸ்டில் அவங்க நிறுவ விரும்பும் பொழுது இந்த உண்மை அப்படிங்கிறது ஒரே விதமானது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே உண்மை கிடையாது. நாம் இங்கே இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த நேரம் இங்கே பகலாக இருக்குது. இது லண்டன்லேயோ இல்லை கனடாவிலேயோ வேறு ஒரு நாடுகளில் இந்த நேரம் ஒரு இரவாக இருக்கலாம், இல்லை ஒரு சாயங்காலமாக இருக்கலாம். உலகத்தில் இப்படி உண்மைகள் பலவிதமாக இருக்குது. அப்போ ஒரு வேல்கண்ணன் போன்ற கவிஞர்கள், வேல்கண்ணனுடைய கவிதைகள் ஒரு இறுதி உண்மைகளை கண்டுபிடிப்பதற்காக எழுதப்பட்டவையாக இல்லை. அவை உண்மைகளை தேடுவதற்கான பல்வேறு திறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கவிதைகளாக இருக்குது. ஒரு கவிதையை நாம் எந்த அடிப்படையில் இந்த உலகத்தை அணுகிறோம், நாம் ஒரு போர் எதிர்ப்பாளனாக நாம் சிந்திக்கிறோம் அப்படின்னம்னா வேல்கண்ணனுடைய ஒரு கவிதைகளை படிக்கும்பொழுது அது ஒரு போர் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு முள்வேலியை பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த முள்வேலி கவிதையை நான் படிக்கும்போது அது ஒரு முள்ளிவாய்க்காலில் நடந்தக்கூடிய ஒரு நிகழ்ந்த ஒரு பெரிய இன அழிப்பை அது கூறுது அப்படிங்கிற மாதிரியான அடையாளங்களை எனக்கு தருது. நான் தமிழ் தேசியத்தின் மீது ஒரு ஆர்வமுடையவன், போருக்கு எதிரானவன். இந்த அடிப்படையில் இருந்து அந்த பிரதியை, அந்த கவிதையை நான் வாசிக்கும் பொழுது அந்த எனக்கு அத்தகைய அனுபவத்தை தரக்கூடியதாக அந்த வேல்கண்ணனுடைய கவிதை இருக்குது. அப்போ கவிதை நாம் எழுதும் பொழுது அந்த கவிதை ஒவ்வொரு வாசகர்களுக்கும் ஒரு வளரும் அர்த்தங்களை, புது புது அர்த்தங்களை வழங்கக்கூடிய வகையில் அந்த கவிதைகள் திகழ வேண்டும். அந்த வகையில் வேல்கண்ணனுடைய ஒரு கவிதைகளையும் நாம் அணுகும் பொழுது அவ்வளவு மிக சிறப்பான புதிய வளரும் அர்த்தங்களை கொண்ட ஒரு பிரதியாக அவருடைய கவிதைகள் மாறுவதை, அந்த கவிதைகள் வளர்வதை, அந்த கவிதைகள் ஒவ்வொரு காலத்திற்கும் இன்றைக்கி திருக்குறள் எழுதப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுது. ஆனாலும் அந்த திருக்குறள் இன்று நமக்கு தேவைப்படுது. அக இலக்கியங்கள் எழுதப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் ஆயிட்டுது. ஆனாலும் இன்றைக்கி அந்த அக இலக்கியங்களும் புறநானூறு போன்ற புற இலக்கியங்களும் நமக்கு இன்றைய சமூகத்துக்கும் பயன்படும் வகையில் இருக்குது. அப்போ வேல்கண்ணனுடைய பிரதிகள் எந்த வகையில் நவீனமாக இருக்கிறது, குறிப்பாக நாம் இப்போ வாழக்கூடிய காலம் நாம் நவீனத்துவத்தை கடந்துட்டோம். இந்த இப்போ மேலை இலக்கியம் பார்த்திங்கன்னா ஒரு என்லைட்டன் பீரியடை தாண்டி ஒரு மாடர்ன் அந்த யுகத்தை தாண்டி போஸ்ட் மாடர்ன் யுகத்தை தாண்டி வந்திருக்கிறாங்க. நாம் இன்னுமே ஆனால் என்னமா இருக்கிறோம்னா அறிவொளி இயக்கமே நமக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அனைவரும் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அறிவொளி இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் இந்த ஒரு 30 ஆண்டுகளில், கடந்த ஒரு 30 ஆண்டுகளில் குறிப்பாக நாம் அடிக்கடி சொல்கிறது தான், அம்பேத்கர் பெரியார் நூற்றாண்டு கொடுத்த ஒரு எழுச்சியினுடைய விளைவாக ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இந்த தமிழ் இலக்கிய புலத்தில் நடந்திருக்கு. ஒரு பின்னவீனத்துவம் குறித்து, ஒரு பின்காலனியம் குறித்த ஒரு மிக முக்கியமான உரையாடல்கள் இங்கே நடைபெற்றிருக்கிறது. மார்க்ஸ் போன்றவர்கள், பூர்ணச்சந்திரன் போன்றவர்கள், ரவிக்குமார் போன்றவர்கள், தமிழவன் போன்றவர்கள், இவங்கெல்லாம் அந்த ஒரு பாதையை உருவாக்கி ஒரு புதிய சிந்தனை முறைக்கு ஒரு திறப்பை உருவாக்கிய வகையில் அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. அத்தகைய நிறப்பிரிகை போன்ற இதழ்கள், அது தந்த வாசிப்பு, அது உருவாக்கிய ஒரு புதிய வெளி, இவற்றின் வழியாக வெளிப்பட்டிருக்கக்கூடிய கவிஞராகத்தான் இன்று நாம் வேல்கண்ணனை பார்க்க முடிகிறது. இந்த பின்னவீனத்துவம் குறித்து நாம் பேசும்பொழுது இந்த பின்னவீனத்துவ உலகு நவீனத்துவ உலகிலிருந்து ஏதாவது மாறி இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அத்தகைய ஒரு பெரிய மாற்றங்கள் இன்னுமே உருவாகலை அப்படின்னு தான் சொல்கிறோம். நவீன உலகம் அப்படிங்கிறது ஒரு சலிப்பை தரக்கூடியதாக இருந்தது. பின்னவீனத்துவ உலகங்களில், இந்த பின்னவீனத்துவ யுகத்தில்
நிறைய மாற்றங்கள் இருக்கிறது போல இருக்குது. ஆனால் வந்து அந்த அளவு இல்லை. அது ரான் போத்ரியா வந்து 3 விதமான போலிகளை சொல்கிறார், சிமுலேஷன்ஸ் சொல்கிறார். ஃபஸ்ட் ஆர்டர் சிமுலேஷன், செகண்ட் ஆர்டர் சிமுலேஷன், தேர்ட் ஆர்டர் சிமுலேஷன், இது சம்மந்தமெல்லாம் சொல்கிறார். இந்த பின்னவீனத்துவ உலகம் அப்படிங்கிறது நிறைய தரவுகள் நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த தரவுகள் நமக்கு ஏதாவது தினந்தோறும் தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அவை தன்னுடைய பார்வையாளர்களுக்கு அரசியல் பற்றிய புதிய பார்வையை ஏதாவது வழங்குதா அப்படின்னா அத்தகைய பார்வையை அவள் வழங்கலை. ஆனால் ஒரு ஒரு போரடிக்காத ஒரு தன்மையே அது கொடுக்குது. தொடர்ந்து ஏதோ நிறைய செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஸ்க்ரோலிங் யுகத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு ஸ்க்ரோல் பண்ணுற ஒரு எராவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ நமக்கு ஏதோ நிறைய விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி மாற்றம் இருக்குது. ஆனால் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது சேஞ்ச் ஃபார் நோ சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி தான். மாற்றம் என்பது மாற்றத்துக்காக இல்லாமல் இங்கே இருக்குது. அப்போ தான் வந்து இந்த ரான் போத்ரியா போன்றவர்கள் 3 செயல்நிலை போலிகளை காமிக்கிறாங்க. இப்போ ஒரு முதல் போலி அப்படிங்கிறது அவர் எதை சொல்கிறாருன்னா, ஒரு இந்திய வரைபடம் இருக்குது, ஒரு அமெரிக்க வரைபடம் இருக்குது. அது ஒரு அமெரிக்காவை, ஒரு இந்தியாவை, ஒரு இலங்கையை போலிய சித்தரிக்கிற ஒரு சின்ன ஒரு அமைப்பு. அதே போல் நம்ம ஒரு காந்தி சிலையை நம்ம பார்க்குறோம், அம்பேத்கர் சிலையை பார்க்குறோம். அது அம்பேத்கரை, காந்தியை ஒரு சித்தரிக்கக்கூடிய ஒரு போலியாக இருக்குது. அது 2ஆம் நிலை போலி, செகண்ட் ஆர்டர் சிமுலேஷன் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி 3ஆம் நிலை போலிகள் நிரம்பி கிடக்கின்ற அரசியலில், பண்பாட்டில் ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். இங்கு பிரதி செய்வதற்கு அசலே கிடையாது. நீங்கள் அவதாருங்கிற ஒரு படத்தில் பார்க்குறோம், அது காட்டக்கூடிய உலகம் இங்கே இருக்குதா? இல்லை, அப்படி ஒரு அசல் இல்லை. ஆனால் அசல் இல்லாமலே இருக்கக்கூடிய போலிகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த போலிகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் உண்மைகளையும் வாழ்க்கைக்கான அர்த்தங்களையும் உலகம் முழுமையும் அழிக்கக்கூடிய அவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் போர் எதிர்ப்பையும் அன்பையும் சமாதானத்தையும் காதலையும் பேசக்கூடியவர்கள் நமக்கு நிறைய பேர் தேவைப்படுற, குறிப்பாக கவிஞர்கள் தேவைப்படுற. அந்த அளவில் நாம் வேல்கண்ணனுடைய கவிதைகளை நம்ம பார்க்க முடியும். இந்த 3ஆம் நிலை செயல் போலிகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த போலித்தன்மையை அகற்றக்கூடிய ஒரு இடைவிடாத ஒரு யுத்தத்தை அவர் தன்னுடைய பண்பாட்டு இயக்கத்தின் வழியாக வேல்கண்ணன் செய்து கொண்டிருக்கின்றார். இத்தகைய கவிஞர்கள் ஏன் இவங்களுக்கு இத்தகைய தேவையில்லாத வேலை? இன்னைக்கு கவிஞர்கள் வந்து அவர்கள் தங்களை அர்ப்பணித்து கொண்டு தங்களுடைய குடும்பத்தை பணயம் வைத்து தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் நிராகரித்து ஒரு சமூகம் செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி செய்கிறார். இன்றைக்கி பாரதியார் கவிதைகள் உலகத்தில், இன்றைக்கி பாரதியார் உயிரோடு இருந்தார்னா அவருக்கு வரக்கூடிய ராயல்ட்டி, அவருக்கும் திருவள்ளுவருக்கும் வரக்கூடிய ராயல்ட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ராயல்ட்டியாக இருந்திருக்கும். இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களாக ஒரு கவிஞர்களும் திகழ்ந்திருப்பாங்க. அவர் ஷேக்ஸ்பியராக இருந்தாலும் சரி தான், கீட்ஸ், ஷெல்லி, கால்ரிட்ஜ், இது மாதிரி பெரிய அந்த கவிஞர்களாக சரி, நம்ம ரவீந்திரநாத் தாகூர், இங்கே இருக்கக்கூடிய பாரதியார், பாரதிதாசன், வள்ளுவர், திருக்குறள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 500 பிரதி 1000 பிரதி விற்குது. பாரதியார் கவிதைகள் அவ்வளோ விற்குது. ஆனால் வாழும் காலத்தில் வேல்கண்ணனுடைய கவிதைகள் இல்லை, அது யாராக இருந்தாலும் சரி தான், அது ஒரு சிலருக்கு சாத்தியப்படுது. மனுஷபுத்திரன் போன்றவர்களுக்கு கவிதை புத்தகங்கள் நல்லா விற்கிது, அது ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி எல்லாம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தமிழ் பேசக்கூடிய மனிதர்கள் இப்போ வந்து உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்மளை விட மிக சொற்பமான மொழி கூட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்க எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய கவிதை நூல்களும் சரி, நாவல்களும் சரி அதிகமாக விற்பனை ஆகுது. ஆனால் இன்றைக்கி தமிழர்கள் எண்ணிக்கையில் உலகளாவி பறந்து வாழ்கிறாங்க, பல நாடுகளில் வாழ்கிறாங்க. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு மொழி கூட்டத்தில் ஒரு கவிதை புத்தகம் ஒரு 300 பிரதி விற்குது, 500 பிரதி விற்குது, 1000 பிரதி விற்குதுங்கிறதுலாம் நமக்கு உண்மையிலே நாம் இவ்வளவு பெரிய ஒரு விழுமியங்களை உடையவங்களாக இருக்கிறோம். இந்த உரையாடல்கள், சாக்ரட்டிஸ், நான் சொன்னேன், சாக்ரட்டிஸுடைய உரையாடல்கள்
இல்லை அரிஸ்டாட்டிலினுடைய அந்த கவிதை இயல் நூல், இதுக்கு முன்னாடிலாம் நன்னூலையும் தொல்காப்பியமும் எழுதப்பட்ட ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. ஆனால் இங்கு கவிதை நூல்கள் அந்த 100 புத்தகம் 50 புத்தகம் போட்டு அது விற்ற பிறகு நீங்கள் புத்தகம் போடலாம். அது இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட்லாம் வந்த பிறகு 12 புத்தகங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு அவலம் இந்த நிலத்திலே இருக்கிறது. ஆனால் இத்தகைய ஒரு அவலமான ஒரு பின்னணியிலும் கூட ஒரு மன உறுதியோடு நம்முடைய புத்தகங்கள் நிறையா விற்காது, நமக்கு மிகப்பெரிய விருதுகள் கிடைக்காது, இங்கே அறிவிக்கப்பட்ட சாகித்ய அகாடமி என்ன ஆனதுங்கிறதுக்கு தெரியாமல் ஒரு மர்மமான ஒரு இருளில் நம்ம வாழக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்குது. மிகப்பெரிய அங்கீகரிப்பு இல்லை, இல்லை புத்தகங்களை விற்று ஒரு பணம் சம்பாதித்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கு இங்கே இல்லை. இந்த நிலையில் தான் இங்கே இருக்கக்கூடிய பல கவிஞர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. தாமரை பாரதி இருக்கிறார், பெரியசாமி இருக்கிறார், நிறைய சுகுணாதிவாகர் இருக்கார். சுகுணாதிவாகர்லாம் ஒரு கட்டத்தில் ரொம்ப அவர்லாம் இப்போ அரசியலுக்கு போயிட்டார். ஒரு பெரிய இழப்பு தான் இந்த. அவர் பெரியாரை பற்றி சமீபத்தில் ஒரு கவிதை எழுதியிருந்தார். மிக அற்புதமான ஒரு கவிதை தொகுப்பு அது. இப்படி நிறைய இங்கே இலக்கியம் படைப்பவர்கள் ஒரு கட்டங்களில் அவங்களுக்கு ரொம்ப வேல்கண்ணன் என்ன செய்வார், இன்னும் 2 தொகுப்பு எழுதி பார்ப்பார். வேல்கண்ணன் அதுமாதிரி கண்டிப்பாக செய்ய மாட்டார். அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகிடுனா சீரியலுக்கு பாட்டு எழுதலான்ட்டு நினச்சிடுவாங்க, சீரியலுக்கு வசனம் எழுத போயிடலான்னு நினைப்பாங்க. இல்லை எங்கேயாவது இந்த எஃப்எம்முக்கெலாம் வந்து எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கான்செப்ட் எழுதி தரத்துக்கு இவ்வளோ காசுலாம் தராங்க, அது மாதிரி போயிடுவாங்க. அந்த அத்தகைய நிலைகளுக்கு ஆட்படாமல் வேல்கண்ணனோடு எழுதியவர்கள் இன்றைக்கி சினிமாவுக்கு எழுதுறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆனால் வேல்கண்ணன் தன்னுடைய எவ்வளவு பொருளாதார இடையூறுகள், இன்றைக்கி வந்து அவங்க பொண்ணு வந்திருக்கிறாங்க, அவங்க மனைவி வந்திருக்கிறாங்க, அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது ஒரு எழுத்தாளனை அவங்க வந்து ரொம்ப அவர் ஒரு உருப்படியாக இல்லாத வேலை செய்கிறாருங்க அப்படின்னு பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு இருக்கிறவங்கள தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் தன்னுடைய கணவரை பற்றி, தன்னுடைய தந்தையை பற்றி ஒரு அறிவார்ந்த சபையில் ஒரு உரையாடல் நடக்கிறது, நாம் அதற்கு செல்வோம் அப்படின்ட்டு அவங்க வராங்க. மிக முக்கியமானது. வேல்கண்ணனுடைய மகள் ஒரு கவிதை எழுதலாம், அவங்க வந்து ஒரு நாவலாசிரியர் ஆகலாம். ஆனால் நான் நிறைய பேருடைய எழுத்தாளர்களுடைய மனைவிகள் எழுத வந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் எழுத வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நம்ம அப்பா இந்த எழுத்தால் மிக சிரமப்பட்டார், தன்னுடைய கணவர் இந்த எழுத்து அவரை கொன்றது, புதுமைப்பித்தனை கொன்றது அவருடைய எழுத்து. ஆனால் அவங்களுடைய மனைவி எழுத வந்தாங்க, அவங்க ஒரு சிறுகதை தொகுப்பை இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எழுத்து நம்மை பலிவாங்கும் என்ற பிறகு தெரிந்த பிறகு கூட அவர் எழுத வருகிறார், அவரை எழுத அந்த குடும்பம் அனுமதிக்கிறது. அப்படிங்கிற இடத்துல வேல்கண்ணனுடைய இயக்கம் மிகவும் அர்த்தம் உள்ள ஒரு இயக்கமாக இருக்குது. அதாவது வேல்கண்ணன் எந்த அளவுக்கு ஒரு கவிதை ரசிப்பவராக, இந்த வாழ்க்கையை ரசிப்பவராக, இந்த வாழ்க்கை ஆழமாக புரிந்து கொள்பவர்களாக, தன்னுடைய இருப்பு குறித்து சதா கேள்விகளை எழுப்பக்கூடியவராக முக்கியமாக இருக்கார். ஃபோர்கே என்ன சொன்னார்னா, ஷேக்ஸ்பியரை படிக்கிறவங்க வந்து ஷேக்ஸ்பியராகவே ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்கண்ணன்லாம் போன்றவர்கள் கவிதைகளை எழுதி எழுதி கவிதையாகவே மாறிடுறாங்க. இந்த சென்னையில் நடக்கக்கூடிய இலக்கிய கூட்டங்களுக்கு 2 விஷயம் அத்தியாவசியமாக, 2 விஷயத்தை நான் தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும் மிஸ் பண்ணாமல். ஸ்ருதி டிவி கண்டிப்பாக இருக்கும், இன்னொன்று வேல்கண்ணன் இருப்பார். எல்லா கூட்டங்கள்லையும் வேல்கண்ணன் பேசிக்கிட்டே இருப்பார். எனக்கு வேல்கண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எல்லா கூட்டங்கள்லையும் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி பேசுகிறது ஒரு நீங்கள் ரொம்ப சுமாரான புத்தகமாக இருக்கும், அதை பற்றி அதிகமாக பேச முடியாத புத்தகமாக இருக்கும். அதை வந்து நம்ம எழுதி கேட்பாங்க, பேச சொல்லுவாங்க. சில பேர் மௌனமாக இருந்துருவாங்க, சில பேர் வந்து அதை ரொம்ப நெகட்டிவாக எழுதிடுவாங்க வெளிப்படையாக. ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறது, அந்த வால்டர் தோரோன்ட்டு ஒரு அமெரிக்காவில் இருந்தார். அவர் தன்னுடைய அந்த ஊரில் இருந்துக்கிட்டு அவருடைய அந்த சுடுகாட்டை பார்த்து இங்கே நிறைய பேர் கவிதை எழுதாமல் செத்து போயிட்டாங்களேன்ட்டு கவலைப்பட்டார். ஆனால் ஒருத்தர் நீங்கள் முதல் தொகுப்பை வந்து ரொம்ப நோகடிச்சு அவரை ரொம்ப ஒரு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர்லலாம் எழுதுனீங்கன்னா அவர் திரும்பி எழுதவே மாட்டார்.
ஆனால் வேல்கண்ணன் போன்ற அற்புதமான மனுஷங்க என்ன செய்கிறாங்கன்னா, எந்த கூட்டங்களுக்கு அவரை அழைத்தாலும் அதில் ஒரு நல்ல கதை இருக்குமா, ஒரு நல்ல கவிதை இருந்துருமா, இல்லை ஒரு 2 வரி இருந்துருமா, அந்த வரியை சொல்லி நம்ம அவரை கொண்டாட மாட்டோமா அப்படின்ட்டு அவர் தொடர்ந்து எல்லா கூட்டங்கள்லையும் வேல்கண்ணன் வந்து விரும்பப்படக்கூடிய ஒரு பேச்சாளராகவும் இருக்கார். அவர் ஒரு கவிதை எழுதுறவர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு நல்ல உரையாடுபவர்களாக, அரங்கில் வந்து பேசக்கூடியவர்களாக இருக்கார். பாலைவனலாந்தர் கூட சொன்னாங்க, அடுத்ததில் வந்து இது மாதிரி நீட்டமாக ஒருத்தவங்களை பேச சொல்லி போர் அடிக்க சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அது உண்மையிலே நல்லது தான். இந்த ஓப்பன் மைக்குங்கிற சிஸ்டம்லாம் இப்போ வந்துடுது. நம்ம இன்னும் இலக்கியத்துக்கு வெளியில் அதெல்லாம் இருக்குது. நான் இப்போ இந்த இதில் நம்ம புக் மை ஷோவில் போய் பார்த்தோம்னா ஓப்பன் மைக் நிகழ்ச்சிகளுக்கு நிறையா இருக்குது. அங்கே ஒரு மாதிரி ஐடி மாதிரி கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் ஒருத்தவங்களும் ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷங்களை பேசுறது, ஒரு கவிதை வாசிக்கிறது அப்படிங்கிறது சென்னையில் பல்வேறு இடங்களில் அந்த ஓப்பன் மைக் நிகழ்ச்சிகள் இருக்குது. நாம் இனிமேலுக்கு வந்து அந்த இலக்கிய மேடைகளில் பரீட்சார்த்தமாக அதுபோல் ஒரு ஓப்பன் மைக் சிஸ்டத்தை நம்ம வந்து ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். எல்லாருமே வந்து இப்போ என்னென்னா, ஒருத்தவங்களால் கோர்வையாக தான் பேச முடியாது. அதுதான் பிரச்சனை. மேடையில் வந்து நீங்கள் கோர்வையாக தானே பேச முடியாது. 5 நிமிஷம் பேசுகிறதுனா ஒருத்தவங்களுக்கும் ஒரு தாட் இருக்குது, ஒருத்தவங்களுக்கும் ஒன்றை பற்றி ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பின்னவீனத்துவ முறை ஏன் இவ்வளோ ஃபெமிலியாரிட்டியாக இருக்குன்னா, நீங்கள் துண்டு துண்டாக ஒன்னோடு ஒன்று இணைச்சி எழுதக்கூடிய ஒரு தன்மையை அது தருது. ஏன்னா இன்றைக்கி லாஜிக், தர்க்கம் அப்படிங்கிறது ஒரு வன்முறை அப்படிங்கிற ஒரு சிந்தனை வளர்ச்சி இன்றைக்கி இருக்குது. நீங்கள் ஒரு நாவலை ஒரு தர்க்கபூர்வமாக இழுத்துக்கிட்டு போகிறது தான் ரொம்ப சிரமம். எனக்கு இப்போ ஞாபக மறதி இருக்குது. நான் ஞாபக மறதி உள்ளவன் ஒரு நாவலை எழுதக்கூடாதா? கண்டிப்பாக எழுதலாம். அது ஒரு புதிய முறையாக இருக்கும். முதல் அத்தியாயத்தில் இருந்த பாத்திரம் 2வது அத்தியாயத்தில் காணாமல் போயிடலாம். திடீர்னு அது ஒரு 3வது அத்தியாயத்தில் எங்கேயாவது அது வேற ஒரு பேரில் வரலாம். இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு பின்னவெனித்துவ எழுத்து முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லாரும் ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து மையம் அப்படின்னு அந்த ஆத்தரை சொல்கிறோம். விளிம்பு அப்படிங்கிறது நினைக்கிறது வந்து அந்த யார் அதை வாசிக்கிறாங்களோ அவங்க விளிம்பாக இருக்கிறாங்க. மையம் என்ன நினைக்குதுன்னா, விளிம்பின் மீது தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த விரும்புகிறது. அதை ஒரு அதராக பார்க்குது விளிம்பை. ஆனால் பின்னவீனத்துவ எழுத்து அப்படி ஒரு அதர் கிடையாது, மையத்தை சிதற வைக்க வேண்டும் அப்படிங்கிறதா இருக்குது. அந்த ஒரு எழுத்து முறையை நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ வேல்கண்ணனுடைய கவிதைகளில் அந்த கூறுகள் இருக்குது. அதாவது ஒரு மையத்தை சிதறடிக்கக்கூடிய ஒரு தன்மை. எந்த ஒரு கவிதையும் அது ஒரு கருத்தை நோக்கிய செல்றது கிடையாது, அது பல கருத்துக்களை வழங்கியதாக இருக்குது. ஒரு பிரதி அப்படிங்கிறது வந்து ஒரு எழுத்தாளனுடைய விளைபொருள் கிடையாது. அது ஒரு பிரதி அப்படிங்கிறது பல்வேறு கலாச்சார கூறுகளை உள்வாக்கி கொண்ட ஒரு விஷயம். அது நாங்கள் ஒரு பெரிய எழுத்து ஆளுமை அவர் அப்படின்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இவருடைய ரைட்டிங் ஸ்டைல் பேட்டர்ன் சொல்கிறோம், அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு எழுத்துலையும் அந்த எழுத்துக்கான விஷய தானங்களை வழங்கியது நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமூகங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், இந்த உலகத்திலே புழங்கக்கூடிய பல்வேறு பண்பாட்டு கூறுகள். ஒரு பிரதி அப்படிங்கிறது ஒரு ஒற்றை மனிதனுடைய விளைபொருள் கிடையாது, அது இந்த சமூகத்தினுடைய விளைபொருள். இந்த சமூகத்திலே செயல்படக்கூடிய பல்வேறு கலாச்சார மையங்கள் ஒரு பிரதியில் இருக்குது. இத்தகைய விரிவான ஒரு அலசலுக்கும் இத்தகைய ஒரு விரிவான ஒரு பார்வைக்கும் உரையாடலுக்கும் வழி வகுக்கக்கூடியதாக வேல்கண்ணனுடைய கவிதைகள் திகழ்கின்றன. நான் வந்து ஒரு 2 கவிதைகளை மட்டும் வேல்கண்ணனுடைய கவிதைகளை உங்களுக்கு படித்து காட்டலாம்னு நினைக்கிறேன். இது வந்து மிக நீண்ட தூரம் அப்படிங்கிறாரு. இதுவும் ஒரு இருத்தலியல் சார்ந்த ஒரு கவிதை தான். இந்த வாழ்க்கை நம்ம பக்தி கவிஞர்கள்லாம் சொல்கிறது தான், ஆழி துரும்பனவே அங்குமிங்கும் உன்னடிமை பாழில் திரிவதென்ன பாவம் பராபரமே அப்படின்ட்டு தாய்மானவராக. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மாதிரி இருந்தாலும் அந்த பேரெல்லாம் கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன், நீங்கள் அதை கொஞ்சம் இதாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, விருப்பக்குறியும் நிலைத்தகவலும் இருத்தலை தெரிவிக்கும் காலம் இது. இன்றைக்கி ஒருத்தங்க ஸ்டேட்டஸ் வைக்கலன்னா அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிற அளவுக்கு நம்ம வந்து யோசிக்கிறோம். அவங்க என்ன ரொம்ப பேட் மூடில் இருக்கிறாங்களா, அவங்க ஒருத்தவங்களுடைய மூடை ஒருத்தவங்க இன்றைக்கி எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு எக்ஸிஸ்டன்ஸினுடைய அந்த ஒரு எசன்ஸை
தரக்கூடியதா ஒருத்தவங்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒருத்தவங்க வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறாரு, விருப்பக்குறியும் நிலைத்தகவலும் இருத்தலை தெரிவிக்கும் காலம் இது. ஒரு இருத்தல் அப்படிங்கிறது எப்படி ஆயிட்டுது? நம்முடைய டேட்டா தீர்ந்து போச்சுன்னா நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி, ஒருத்தவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு காதல் அப்படிங்கிறது ஒரு 100 லைக்கு இல்லை ஒரு 10வது ஷேரு இல்லை ஒரு 20வது போஸ்ட்டு போடும்பொழுது ஒரு காதல்ங்கிறது வந்து முடிவுக்கு வருது. இத்தகைய நம்ம சொல்கிற மாதிரி அந்த தேர்டாளர் சிமுலேஷன் இயங்கக்கூடிய ஒரு உலகத்தில் அந்த உலகத்தினுடைய பண்பாட்டு நடவடிக்கைகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த கவிதை, இந்த ஒரு சின்ன கவிதை தான் அது. விருப்பக்குறியும் நிலைத்தகவலும் இருத்தலை தெரிவிக்கும் காலம் இது. இறப்பில் தொடங்கி இறப்பில் முடியும் இந்நாட்களை கடப்பதற்கு கள்ளச்சாவி ஏதேனும் உண்டோ? எங்கெனவும் இருக்கும் காற்று நிரப்ப முடியாத பிடி மூச்சு என்சான் உடம்புக்கு நுரையீரலே பிரதானம். அவரு இந்த 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 ஒரு கவிதையில் தான் இந்த கவிதையை வந்து ரொம்ப பூம் ஆகுது. காற்றின் உருவம் என் உயிர் அப்படிங்கிறாரு. உயிர் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு அன்பு அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த அந்த சொல்லுக்கு வந்து ஒரு உருவத்தை நம்ம வந்து தர முடியல. அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஒரு ஐடியா. அது இப்போ இந்த உயிருக்கு அவர் சொல்கிறார், அது வந்து ஒரு இந்த உயிர் எப்படி இருக்குன்னா அந்த காற்றின் உருவம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தைகளை காயின் பண்ணுறது தான் வந்து ஒரு கவிஞனுடைய மிக நுணுக்கமான ஒரு வேலை. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வைரத்தை செதுக்கி ஒரு தோடு செய்கிற மாதிரி அவ்வளவு நுணுக்கமாக அந்த ஒரு வார்த்தையில் சொல்கிறார், காற்றின் உருவம் என் உயிர். அதுக்கு பிறகு இந்த கவிதை வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகும். என்ன சொல்கிறேன்னா, இவ்வுலகின் மிக நீண்ட தூரம், இந்த உலகத்தில் எது நீண்ட தூரம்? நாம் வாழக்கூடிய இந்த சென்னைக்கும் ஒரு கலிஃபோர்னியாவுக்கும் இருக்கக்கூடியதா, இல்லை ஒரு சிட்னிக்கும் சென்னைக்கும் இருக்கக்கூடியதா, இல்லை சென்னைக்கும் ஒரு லண்டனுக்கும் இருக்கக்கூடிய தூரமா? அப்படிலாம் பார்த்தா அவர் என்ன சொல்கிறேன்னா, இவ்வுலகின் மிக நீண்ட தூரம் மூக்கிலிருந்து நெஞ்சாங்குழி வரை அப்படின்னு சொல்கிறார். ஆழி துரும்பெனவே அங்குமிங்கும் உன்னடிமை பாழில் திரிவதென்ன பாவம் பராபரமே அப்படின்னு அந்த ஒலித்த அந்த பக்தி மரபினுடைய தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கை எவ்வளோ ஒரு துன்பகரமான, இந்த புத்தர் சொல்கிறார் வாழ்க்கை ரொம்ப துன்பகரமானதுன்னு சொல்கிறார். இந்த இருப்பினுடைய உண்மையான அடையாளம் அப்படிங்கிறது துன்பம் தான். நாம் என்ன நினைக்கிறோம்னா துன்பம் அப்படிங்கிறத வெறுக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையினுடைய ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா துன்பம் தான். மனிதர்களுக்கு துன்பம் வேணும். இந்த துன்பம் தான் நாம் இந்த வாழ்க்கையையும் நம்முடைய அனுபவங்களையும் ரியலைஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. அப்போ துன்பத்தை நாம் விரும்பி ஏற்க வேண்டும் என்கின்ற மன பழக்கத்தை ஒரு கவிஞனால் தான் உருவாக்க முடியும். ஒரு கவிஞன் ஏன் கவிஞனாக இருக்கிறான்? இணக்கமின்மையை உங்களுக்கு வந்து போதிக்கிறான். நாம் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஹேஷ்டாக் யுகம் அது என்ன உருவாக்கியிருக்குது? அது ஒரு ட்ரைபல் மென்டாலிட்டின்னு சொல்கிறாங்க. அதை ஒரு பழங்குடிவாத மந்தை மனநிலையை நம்ம உருவாக்கியிருக்குது. உனக்குன்னு தனியாக எந்த சிந்தனையும் இல்லை. ஒரு மாரத்தான் ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்க மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அதில் வெற்றி இல்லை, தோல்வி இல்லை, ஃபஸ்ட்டு இல்லை, செகண்ட் இல்லை, தேர்டு இல்லை. ஒரு எந்த விதமான லட்சியமும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதில் வாழ்க்கையினுடைய நீண்ட தூரம் அப்படிங்கிறது அந்த நெஞ்சாங்குழிக்கும் அந்த அந்த அவர் சொல்கிற அந்த கடைசி வரி அப்படிங்கிறது ஒரு மிக தத்துவ செறிவுடைய ஒரு வரியாக நான் பார்க்குறேன். என்ன எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ மிக முக்கியமான கவிதைகளை வேல்கண்ணன் வழங்கியிருக்கின்றார். அவருக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது. இன்னும் அவர் மிகப்பெரிய ஜெயமோகன் போல அடுத்தது ஒரு காவியத்தை அவர் எழுதுவார். ஆமாம், அது காவியம்னா 1000 பக்கத்தில் இருக்கிற காவியமாக அது இருக்காது. இது சாகுந்தலம், ரகுவம்சம் அப்படி ஒரு மிக சுருக்கமாக. அவருக்கு வந்து திருவள்ளுவர் மரபில் வந்தவர். அவர் இந்திய ஞான மரபில் வந்தவர் கிடையாது. அவர் தமிழ் ஞான மரபில் தோன்றிய ஒரு தமிழ் பெருங்குடி கவிஞன். அவரை வாழ்த்துகிறேன்.
அவரோடு வந்திருக்கக்கூடிய அவருடைய துணைவியர், அவருடைய மகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சியிலே பெருமைப்படுத்தப்பட இருக்கக்கூடிய தமிழ்நதி அவர்களை பற்றி பேச இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக திறம்பட ஒருங்கிணைக்கும் பாலைவன லாந்தருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இதுவரை அமைதியாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு அது அனுமானம் இருந்தது. கரிகாலன் சார் தொடங்கினார்னா 1 மணி நேரம் தாண்டும் அப்படிங்கிறது இருந்தது. நிச்சயமாகவே உலகின் எங்கெங்கேயோ போயிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அந்த பேச்சு வந்து ரொம்ப ஆத்மாத்மா இருந்தது. மிக்க நன்றி. திரு வேல்கண்ணன் அவர்களை சிறப்பிப்பதற்காக கவிதைக்காரன் இளங்கோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு கரிகாலன் அவர்களுடன் இணைந்து இது ஒரு சிறிய தொகை தான், அது குறிப்பிட வேண்டாம். இரவை சுருட்டி தலையில் பற்ற வைத்தேன் பகல் புகையானது. இந்த ஒரு வரி வந்து எனக்கு கண்ணனுடைய வரியில் திரும்ப திரும்ப எனக்கெல்லாம் இரவு வந்து எரியிற மாதிரி தோணும். பல இரவுகள் வந்து நெருப்பாகத்தான் இருக்கும். அதை சுருட்டி தலையில் இதெல்லாம் சொல்லவே இல்லையே. இருங்க ஓப்பன் பண்ணுங்க. இருங்க வாங்க, இங்கே வாங்க கிருஷ்ணா, வாங்க. இல்லை இல்லை வாங்க ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுங்க. அப்படியாக திரு கரிகாலன் அவர்கள் பேசும்போது எனக்கு தோணின விஷயம் அதுதான். நம்ம வந்து இந்த எண்ணிக்கைங்கிறது இங்கே அவசியமா அப்படிங்கிறது தோணுச்சுது. அது அவரே வந்து அதை பிரேக் பண்ணிட்டாரு. 10 புத்தகங்கள் எழுதியிருக்கலாம், 1 புத்தகம் எழுதியிருக்கலாம். என்ன எழுதியிருக்கிறோம்ங்கிறது வந்து இங்கே ரொம்ப அவசியமாக இருக்கு இல்லையா? அதை தான் அவரும் சொன்னார். இது வந்து ஏற்புரை இல்லை, வேல்கண்ணனுக்கான ஒரு தருணம். இதுவரைக்கும் பல மேடைகளில் கண்ணன் பேசியிருந்தாலும் சில விஷயங்களை வந்து சில மேடைகளை சொல்லணும்னு ஒதுக்கி வச்சிருப்பாரு. அதற்கான மேடையாக இது இருக்குன்னு நம்பி அவரை அழைக்கிறேன். பார்வையாளனா அல்லது பங்கேற்பானா கலந்துக்கிறது வேற. இப்போ நம்மளே பிரதானமாக இருக்கிற இடத்துல தான் ரொம்ப பதட்டம் வருது. ஏன்னா என்னுடைய கடைசியாக லிங்கவரல் தொகுப்புக்கு மற்ற எல்லா தொகுப்புக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லா கூட்டத்துக்கும் போகிறவன் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கடைசியில் வந்து அந்த இப்போ நான் அந்த மைக்கை கூட திருப்பல, ஆனால் மற்றவங்களுக்குலாம் மைக் திருப்பி விடுவேன். கடைசி நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோவை நான் மிஸ் பண்ணிட்டேன் லிங்கவரல்ல. ஏன்னா அது சொல்லணுன்றது எனக்கு தோணவே இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு ஒரு மாதிரி இப்படி பதட்டமாக இருக்குது பார்க்கறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இனிமே தொடர்ந்து இயங்கணும், நிறைய வாசிக்கணும், புதியவர்களை நான் கண்டடைக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு இங்கேயும் நான் மறுபடியும் நினைவு வர்றேன். முன்னாடியே என்னுடைய நேர்காணல் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு யாருன்னே தெரியாமல் அந்த புத்தகத்தை கொடுத்து, ஏதோ ஒரு புத்தகத்தை ரஷ்ய இலக்கியங்களோ அல்லது தமிழில் வரக்கூடிய முக்கியமான ஜெயகாந்தனோ பிரபஞ்சனையோ எனக்கு கொடுத்து படிச்சுட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமானதாக தெரிஞ்சது. அவரை முன்பின் அறிவுமே எனக்கு கிடையாது. அந்த முகங்கள், அந்த பேர் அதுக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன்றது வேறு. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு கொடுத்துட்டு இது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா அந்த புத்தகம் எனக்கு கிடைக்குமான்ற மாதிரியான ஒரு இடத்துல இதை படிச்சுட்டு வாங்க வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற இடம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு முகமே தெரியாத ஒரு ஆள் செஞ்சதை நான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, புதியவெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு. எங்கேயாவது கண்டெடுத்து அது நல்லா இருக்கும் பட்சத்தில் அல்லது சுமாராக இருக்கும் பட்சத்தில் சிலது நான் ஒத்துக்காமல் போகாமல் இருந்திருக்கேன். ஏன்னா அப்படி சுமாராக கூட இல்லாமலாம் இருந்திருக்கு. அதை நான் வேறு வழி இல்லாமல் தவிர்த்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக விமர்சனம் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் என்னை விட்டு கோச்சிருக்காங்க. இன்னும் கேட்டிங்கன்னா நான் இந்த இடத்துல அதை நினைவுக்கு வரணும். இதே மேடையில் தான் பாலைவன லாந்தரை நான் விமர்சனபூர்வமாகவும் அணுகினேன்.
ஆனால் அதுக்கு பின்னாடி என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ண பல பேரில் லாந்தர் ஒருத்தங்க. இதை ஒருங்கிணைச்சதில் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இதெல்லாம் நான் எதிர்பாராதது. அதே போல் இந்த ஏற்புரையும் நான் எதிர்பார்க்கல. நான் ஏற்புரை இல்லைன்னு நினச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன். இப்போ தான் சொன்னாங்க ஏற்புரை இருக்குது அப்படின்னு. அதுக்கு தான் என்ன பேசுன்னு தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். அவர் அண்ணா சொன்ன மாதிரி தெளிவின்மை தான் நம்மளை உருவாக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இப்படி ஒரு குழப்பமான ஒரு விஷயந்தான் உருவாக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோடய கவிதையோட நான் இசைக்காத இசைக்குறிப்பு எழுதிட்டு முதல் முதல் பார்வையாக கவிதைக்காரன் இளங்கோ, அதுக்கு முன்னாடி முகநூலில் எனக்கு முதல்ல ப்ரெசன்ட் பண்ணது கனிமொழிஜியும் யாழி கிரிதரனும். என்னுடைய அந்த தோப்பு குறித்து எழுதுனது. அப்போ சின்ன சின்ன நம்பிக்கை வந்து இசைக்காத இசைக்குறிப்புக்கு கரியாளன் எழுதின அந்த விமர்சனபூர்வமான அல்லது பார்வையை வந்து நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். அப்போ வந்து நான் அடுத்ததுக்கு என்ன போகணும், நான் என்ன எழுதிட்டுருக்கிறேன்றத ஒரு பிடி கொடுத்தாரு அவர். இப்போ நான் எப்படி முகம் தெரியாத நபர்கள் எனக்கு புத்தகம் கொடுத்து என்னைய படிக்க சொன்னாங்களோ அந்த மாதிரி என்னையும் அவருக்கு தெரியவே தெரியாது அதுக்கு முன்னாடி. ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு என்னை எடுத்த இடம் இருக்குல்ல, அப்போ கரியாளன் செய்த விஷயத்தை நான் செய்யணுன்றது தான் புதிய நண்பர்களை நான் அணுகிற இடமே. அதுதான் அதுக்கான விஷயம். எதையோ ஆரம்பித்து எதையோ முடிக்கிறேன். 2 விமர்சனம், கடுமையான விமர்சனம் நான் நினைக்கிறேன் ஏன் மனப்பூர்வமாக. ஒன்று 40+ சொன்னது. ஆமாம். அடுத்தது இந்த ஒரு எழுத்தாளர் பேர் சொல்லி அவர் மாதிரி எழுதணுன்றது அது கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு நான் மாற மாட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அண்ணனுக்கு தெரியும் இந்த ஞானபரப்பு இல்லை நான் எதிர் விமர்சனம் உள்ள ஒரு ஆளுன்னு. ஏன்னா நம்மளை வளர்த்தவங்க அப்படி, நம்ம வளர்ந்த இடமும் அப்படி. அதை விட்டு திரும்பியும் இது பண்ண முடியல. அவரை நான் மொத்தமாக வெறுக்கிற ஆளும் கிடையாது. எதையுமே நம்ம வெறுக்கிற ஆளோ இடது கையில் தள்ளுற ஆளோ கிடையாது. எல்லாவற்றையும் வாசிக்கக்கூடிய ஆள் தான். நான் காவியம் வாங்கிட்டேன், ஜெயமோனோட காவியம் வாங்கிட்டேன். அதை வாசிக்கணும் அடுத்த மாதம். அதனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் இது பண்ணிக்கொண்டு எனக்கு ரொம்ப முக்கியமாக என்னுடைய அம்மா அப்பா அண்ணன்கள் வரிசையில் என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய அண்ணன் மகள் எல்லாரும் என் குடும்பத்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னா நான் எப்போ படிக்க உட்காந்தாலும் எதுவுமே சொல்கிறதில்ல. எல்லோரும் இந்த நகைச்சுவைக்காக ஒன்று சொல்லுவாங்க, படிக்கிறவங்கள மதிக்கிறதில்ல, என்ன படிச்சுட்டு தானே இருக்கிறேன், சும்மா தானே இருக்கிறேன்றது. அந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கு கிடையாது. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எங்கள் வீட்டில் இருக்குது. அதை அனுமதித்தது கவிதா தான். அதுக்கு நான் அவளுக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னமும் புத்தகம் சில இடங்களில் பதுக்கி வச்சுருக்கேன், அலுவலகம் அப்புறம் நண்பர்கள் வீடுன்னு. அதெல்லாம் கூட திரும்பி ஒன்று இப்போவே அதை நான் சொல்லிக்கிறேன். அப்படி என்னை அனுமதித்து முழுமையாக என்னை அனுமதித்து உள்வாங்கிக்கிட்ட கவிதாவுக்கு இந்த சமயத்தில் நன்றி. அதேபோல் லாந்தர் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட் எனக்கு இந்த சமயத்தில் ஒன்று சொல்லிவிட்டு நான் விடைபெறேன். இந்த அறிவிப்பு போட்ட உடனே 2 பேருக்கு தொடர்ந்து இப்படி தான் ஃபோன் வந்திருக்கோம். இந்த அறிவிப்பு போட்ட உடனேயே தொடர்ந்து நான் 2 பேருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். எடுக்கவே இல்லை அவங்க. என் பேர் எடுங்க, என் பேர் எடுங்க, எனக்கு இது இல்லை, இது நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களோட நிற்கிறேன். ஏன்னா லாந்தர் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட் இதுக்கு முன்னாடி நடத்துகிறேன் பல நிகழ்வில் நானும் ஒரு பங்கேற்பாளனாக இருந்து நான் கணேசகுமாரனாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் லாந்தரோடு நிற்கிறவரேன். நான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தாங்கன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரோட நிற்கணும்னு நான் இன்றைக்கி வரைக்கும் நினைக்கிறேன். நான் எனக்கு திரைக்கு பின்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நிற்கிறது நான் ரொம்பவும் விரும்பக்கூடிய ஒரு ஆள். அதுக்கு முன்னாடி இருக்கிறத விட பின்னாடி நிற்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிற ஆள். இளங்கோ மன்னிக்கணும், அவர் தான் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். அந்த சமயத்தில் நான் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், தெளிவாக எடுக்கவே இல்லை அவங்க. அடுத்த நாள் அது 2 பேர் யாருன்னா லாந்தர் ஒருத்தங்க, கவிதைக்காரன் இளங்கோ ஒருத்தங்க. ஒன்று இளங்கோ கிடச்சாருன்னா நான் திட்டி தள்ளியிருப்பேன், இவங்க கிடச்சிருந்தாங்கன்னா பயங்கரமாக இதாக இருப்பேன். முதல்ல எடுங்கன்னு இருப்பேன், தவறுதலாக எதாவது நடந்துருச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஏதாவது ஒன்று காலில் விழுந்தா எதாவது பண்ணிடலாம், நீங்கள் எடுங்கன்னா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. அப்புறம் இது வந்து கொண்டாடக்கூடிய விஷயம், விருதுன்றனே அப்படியே இதாக எனக்கு உண்மையிலே கொண்டாட்டம் வந்து விருது மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ கரியாளனுடைய பேச்சு எனக்கு அப்படி தான் கிடச்சிருக்கு எனக்கு. இருந்தாலும் அதை மறுக்கிறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இல்லை இதை நான் தன்னடக்கமாலாம் சொல்லலை, அவங்களுக்கே தெரியும். ஒரு 30 கால் அன்றைக்கி வந்திருக்கும். மற்றவங்களாம் பார்த்துருந்தாங்கன்னா பதறியிருப்பாங்க, என்னடா 30 கால் பண்ணியிருக்கான்னு. இவருக்கு இளங்கோக்கும் அடித்தேன், எடுக்கவே இல்லை. மறுநாள் அதையும் சொல்கிறாங்க, தெரியும் நீங்கள் இதுக்கு தான் ஃபோன் அடிக்கிறீங்க தெரியுன்றாங்க. என்ன பண்ணுறது, இப்படி கூடவே சேர்த்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, விதி அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி அடுத்த இது நான் எப்பவும் போல் லாந்தரோடைய பல ஒர்க்குக்கு கூட இருந்திருக்கேன், இதுக்கப்புறமும் நிற்பேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அது அவங்களுக்கு தெரியும். இதுபோல் தொடர்ந்து கொண்டாடக்கூடிய தமிழ் எழுத்தாளர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, சேர்ந்து பண்ணுவோம். நன்றி.
முதல் அமர்வு முடிந்தது. திரு கரிகாலன் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக கனிமொழிஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.